பின்னே நின்றென பிறவை பெறுவது முன்னே நன்றாக முயல் தவம் செய்கிலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அவை தலைவர் அவர்களே, நடுவர் பெருமக்களே மற்றும் இங்கு குழுமிருக்கும் எனது அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று நான் உங்கள் முன்னே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நண்பர்கள் வாழ்வின் அழியாத செல்வம் என்பதாகும். அவையோரே, உடுக்கி எழுந்தவன் கை போலே அங்கே இடுக்கம் கடவுதான் நட்பு என்று ஐயன் திருவள்ளுவர் நட்பிற்கு இலக்கணம் வகுத்துள்ளார். ஆடி நழும் போது கைகள் எப்படி தானாக சென்று மானத்தை கரைக்கிறதோ அது போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது துடித்தெழுந்து உதவி செய்பவனே உண்மையான நண்பன். மனித வாழ்வில் உறவுகள் பிறப்பால் அமைகின்றன. ஆனால் நட்பு மட்டும்தான் நாம் தேடிக்கொள்ளும் உன்னதமான உறவு. இரத்த பந்தம் இல்லாவிட்டாலும் ஒரு தாயின் அன்பையும் ஒரு தந்தையின் பாதுகாப்பையும் ஒரு சகோதரரின் தோழமையும் ஒரே உருவத்தில் காண முடியும் என்றால் அது நண்பன் என்ற உறவில் மட்டும்தான். சபையோரே, நண்பர்கள் என்பவர்கள் வெறும் சிரித்து பேசி மகிழ மட்டுமல்ல, நாம் தடம் மாறும்போது தடுத்து நிறுத்துபவர்களாகவும் நாம் சோர்ந்து விழும்போது தூக்கி விடுபவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் ஒரு மனிதனின் கேடயமாகவும் கலங்கரை விளக்கமாகவும் திகழ்கிறார்கள். கிருஷ்ணருக்கும் குலேசனுக்கும் இருந்த நட்பு, கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இருந்த நட்பு என வரலாறுகள் நட்பின் பெருமையை பறைசாற்றுகின்றன. இன்றைய உலகில் செல்வம் என்பது பணத்தையும் பொருளையும் குறிப்பதாக மாறிவிட்டது. ஆனால் கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் மனதில் உள்ள பாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பன் என்று என்றால் அந்த வாழ்க்கை முழுமையடையாது. துன்பத்தில் கை கொடுத்து கண்ணீரை துடைத்துவிட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு நல்ல நண்பனை பெற்றவன் இந்த உலகின் மிக பெரிய கோடீஸ்வரன் ஆவான். நண்பர்களே, காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் உண்மையான நட்பு என்றும் மாறாது. மரணம் வரை தொடரும் உன்னதமான உறவு நட்புதான். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை மதித்து போற்றுவோம், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம், நாமும் ஒரு நல்ல நண்பராக திகழ்வோம். வாழ்க்கை பயணத்தில் வற்றாக ஊற்றாக விளங்கும் நட்பை போற்றுவோம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.